உயர்வு கோரி 5 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆதரவு தெரிவித்தனர். கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 32 நாட்களுக்கு மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லாததால் கடந்த 15ஆம் தேதி முதல் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் 12 பேர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறியாளர்களை நேற்று இரவு போலீசார் கைது செய்ய போவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து இன்று காலை முதல் 500க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் உண்ணாவிரத பந்தலுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தனர். இதுகுறித்து விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பூபதி கூறுகையில், இதுவரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என இன்று எங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் உண்ணாவிரத பந்தலில் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்துள்ளோம் என்றார்.